ஹலோ பசங்களா, இன்னைக்கு இப்போதைக்கு மாங்காய் சீசன் நடந்துகிட்ருக்கு. அதனால் மாங்காயில் 2 ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று மாங்காய் சாதம், இன்னொன்று மாங்காய் இனிப்பு பச்சடி. போய் பார்க்கலாமா? மாங்காய் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாங்காயோட தோலமெல்லாம் நல்லா சீவிக்கணும். சீவிட்டு அதுக்கப்புறம் துருவிக்கணும். நல்லா துருவிக்கணும். பாருங்க, இந்த மாங்காய் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. இங்கே என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் போடலாம். தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். வேர்க்கடலை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கலவை சாதம் பண்ணாலும் இது தேவைப்படும். வேர்க்கடலையும் தேவைப்படும். அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மாங்காய் திருவி வச்சுக்கணும். தேங்காய் இது 1 கப்புனா இது 1/2 கப்பு, ஒன்றுன்னா இது பாதி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த கலவை சாதம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா காஞ்சி மிளகாய் கொஞ்சம் நல்லா செவந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலவை சாதத்துக்கு கொஞ்சம் ஏந்தலான கரண்டி அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உடையாமல் இருக்கும். கருவேப்பிலை அடுத்தது கருவேப்பிலை கடைசியில் போட்டுக்கலாம். மிளகாய் கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததும் வேர்க்கடலை வறுக்க கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. இது நான் சும்மா அவனில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு அப்படியே வச்சுப்பேன். டக்குன்னு சேலடுக்கு, தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டேன். இது பாதி வறுத்த வேர்க்கடலை. வேர்க்கடலையும் போட்டாச்சு. மிளகாயும் செவக்க ஆரம்பிச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அவ்வளோத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு கருவேப்பிலை, செவக்கட்டும். நம்ம தாளிக்கும் போது கரெக்டான தாளிச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னாக்கா உளுந்தம்பருப்பை பார்த்துட்டே இல்லை. உளுந்தம்பருப்பு நம்ம போடும்போது வெள்ளையாக இருந்தது இல்லையா, அது லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும். ஒரு கோல்டு கலரில் வர ஆரம்பிக்கும். வந்துச்சுனாக்கா தாளிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு எந்த கலவை சாதம் பண்ணாலும் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் இதை போட்டுட்டு அடுத்தது மாங்காய். இது சீசன் முடிகிற நேரம், இப்போ பழம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் செங்காயாக தான் கிடைச்சிது. நல்ல பச்சைக்காயாக இருந்ததுனாக்கா துருவல் இந்த மாதிரி இதாக இருக்காது. மச்சம் இல்லாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட நல்லா தான் இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி வச்சிருங்க. நல்ல காயாக இருந்ததுனாக்கா அப்படி தனித்தனியாக இருக்கும் துருவல். இது கொஞ்சம் கலக்கலாம். இதுலேயே எல்லோ கலர் இருக்குது. நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு லைட் மஞ்சளாக இருக்கும். நான் இதுவே எல்லோவாக இருக்கிறதுனால மஞ்சள் தூள் போடலை. ஆனால் எல்லா ஃபுட்டுக்கும் போடுறது நல்லது தான். மஞ்சத்தூள் போடுறதுன்னா எப்பவும் தாளிக்கும் போது எண்ணெயிலேயே மஞ்சத்தூள் போட்டுருணும். பெருங்காயம் போடுறோம்ல அப்போயே மஞ்சத்தூள் போட்டுருணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் தான் இருக்கும்.
அவ்வளோதான், ஒரு நிமிஷம் தான் அதுக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேங்காயும் போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். சால்ட்டு, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். சாதம் வைக்கும்போது எப்போவும் கலவை சாதத்துக்கு வந்து சாதம் வைக்கும்போது 1க்கு 2 தண்ணி வைங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுங்க. நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் ரைஸு. வந்து இங்கே அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலவை சாதத்துக்கு ரைஸ் வந்து மேலே ஆப்பில் அப்படியே இடுங்க. எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்மக்கிட்ட எவ்வளோ கலவை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் நீங்கள் வந்து ரைஸ் போடணும். போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும், வேறு புளி சாதம் அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யறது. தேங்காய் சாதத்துக்கு மாங்காய் சாதத்துக்குலாம் தேங்காய் எண்ணெய் கலக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரைஸ்லேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதோட மாங்காயிலையும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தேவைன்னா மட்டும் உப்பு போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னாக்கா லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டு, தேங்காய் ஃப்ளேவரு, அதோட இது மாதிரி தேங்காய் சாதமும் லெமன் ரைஸும் கலந்த மாதிரி இருக்கும். மாங்காய் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீசன் வரப்போ மட்டும்தான் நம்ம இந்த ரைஸ் செய்ய முடியும். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுமா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் சாதம் அவ்வளோதான், நம்மளுக்கு மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டிஃப்ரெண்டான சாதம். சீசன் அப்போ செஞ்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாங்காய் எடுத்து நல்லா தோல் சீவியாச்சு. தோல் சீவிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக இந்த மாதிரி செத்தணும். நம்ம வந்து இப்படி செதுக்கிக்கலாம். மெல்லிஸாக இப்படி இல்லை மாங்காவையும் இப்படியே செதுக்கிக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கிட்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு வந்து மிளகா, மிளகா வந்து செவந்துருச்சு. ஒரு 4 மிளகா போட்டுக்கிட்டேன். செவந்ததும் கடுகு, உளுந்தம்பருப்பு, அவ்வளோதான். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. தாளிக்கும் போது எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு. பெருங்காயம், கருவேப்பிலை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நான் வந்து இப்படி சீவி போட்டிருக்கேன். சில பேர் வந்து கிரேட்டரில் வந்து கிரேட் பண்ணி போடுவாங்க. மாங்காய் சாதத்துக்கு கிரேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கூட போடுவாங்க.
ஆனால் எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதை போட்டுட்டு லைட்டாக ஒரு கலர் மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சில மாங்காய் வந்து நல்ல குழைய வெந்துடும், ஒரு சில மாங்காய் வந்து நெத்தாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னு வெந்தால் தான் தெரியும். ஆனால் முக்கால்வாசி வந்து நல்லா குழைவாக தான் வேகும். அதுக்கப்புறம் மூடி போட்டுருணும். மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes ஆகும் மாங்காவை பொறுத்து வேகிறதுக்கு. வெந்ததும் பார்க்கலாம். சிம்லையே 10 minutes வச்சுட்டோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு பாருங்கள். எல்லாம் பார்க்கும்போதே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, அது மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வெந்துருச்சு. இனிமேட்டுக்கு உப்பு போடணும். கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். உப்பு வந்து ரொம்ப போடக்கூடாது, ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா ஸ்வீட் போடுறதுனால ரொம்ப சால்ட் போட்டால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் வெல்லம். போதும். இது வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ இனிப்பு வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த வெல்லம் வந்து டீ போட்டாச்சு. இது வந்து இந்த தண்ணியிலே அப்படியே கரையும். கட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு 5 minutesல அப்படியே கரைஞ்சி பாகு மாதிரி ஆகிடும். தூளாகவும் இடித்து போட்டுக்கலாம். அப்படியே போட்டு நான் எப்போ அப்படியே போட்டுருவேன். அது உடச்சி வச்சு இல்லைங்களா. இது வந்து ஒரு 5 minutesக்கு வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வெல்லம் போட்டு. அவ்வளோதான், சிம்மில் தான் வச்சுருந்தேன். இந்த வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதும் சும்மா அப்படி ஒரு 1 minute மட்டும் ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். சில பேர் வந்து இதை வந்து துண்டு துண்டாகவும் போடுவாங்க. எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வந்து இதுதான் பிடிக்கும். சில பேர் தேங்காய் போடுவாங்க, தேங்காய் போட்டு இறக்குவாங்க. இது வந்து இது நான் எதுவுமே போட மாட்டேன். இவ்வளோ தான். இது வந்து 1 weekனாலும் கெட்டு போகாது. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சீசன் அப்போ இது ஒரு சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஓகே பசங்களா, மாங்காய் பச்சடி ரெடி. இந்த வீடியோவில் வந்து நம்ம மாங்காய் பச்சடியும் மாங்காய் சாதமும் ரெண்டுமே பார்த்துருக்கோம். மாங்காய் சீசன் வரப்பெல்லாம் ரெண்டுத்தையுமே செஞ்சு சாப்பிடுங்க, ரெண்டுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.